அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் சுடசுடவில் வின்சென்ட். வணக்கம் வின்ஸ்டன். வணக்கம் வின்ஸ்டன். இன்றைய நாள் பூரா ஒரே பரபரன்னு இருந்தது. அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு நியூஸ கொடுக்கிறாரு. இந்த மாதிரி ஆர்கேல நாங்க விசாரித்ததுக்கு கச்சத்தீவை தாரை வார்ப்பது கருணாநிதி அவர்களுடன் அதாவது அவருடைய சம்மதத்துடனேயே நடைபெற்றதாகவும் அதை பொலிட்டிக்கல் ரீசன்னால நீங்க வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு மாசம் முன்னாடி அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அவர் ஆர்டிஐ மூலமா விசாரித்ததுல கிட்டத்தட்ட 9 பக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை இன்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவரும் பிரஸ் எல்லாம் கூட்டு கொடுத்திருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவுல நடந்தது என்ன? உண்மையிலே கச்சத்தீவை தாரை வார்த்தது யார்? மீனவர்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கியவர் யார்? இத நான் நேரடியான தமிழக மக்களுக்கும் தமிழக மீனவர்களுக்குமான ஒரு துரோகமா தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு டிராமா மாதிரிதான் நமக்கு தெரியுது. அது எஸ்பெஷலி இன்னைக்கு ஜெய்சங்கர் சார் அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறமேட்டு நமக்கு நிறைய விஷயம் ஈஸியா புலப்படுறது என்னன்னா, பர்ஃபெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா பாத்துக்கோங்க, அவங்க 1 இயருக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு செக்ரட்டரியேட்ல மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங்ல ஆல்மோஸ்ட் எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காம ஒரு லோ ஃபைலா தான் போயிட்டு இருக்கோம். நாங்க அது நாங்க ஜஸ்ட் நாங்க ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி பண்ணுவோம். அவங்களும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மத்திய அரசுக்கு மேல ஒரு கோவம் வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசி. ஏன்னா நேத்து ஒன்ஸ் அண்ணாமலை அவர்களும் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் ட்விட் போடும்போது அதுக்கு கீழே நம்ம நிறைய போஸ்ட் திமுகவை சேர்ந்தவர்களும் பார்க்க முடியும். அவங்க ஐடி விங்ல எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைக்கு கலைஞர் முரசொலியில அந்த அதர் பேப்பர்ஸ்ல அதுக்காக என்ன எழுதியிருக்காரு, அது எப்படி வெகுண்டு இந்திரா அரசு திட்டிருக்காரு அப்படி எல்லாம் போட்டு பாருங்க, நாங்க இன்னும் முழு மனதோட கொடுக்கல, அப்ப கலைஞர் அவர்கள் எதிர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க போட்டாங்க. சோ நமக்கு அந்த டைம்ல ஒரு இன்டெப்த் ஆர்டிகளோ, ஏன்னா அப்போதைக்கு பாத்துக்கோங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் திராவிடியனோட சரண்டர் பண்ணதுனால அவங்க என்ன ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதுதான் நமக்கு ஹிஸ்டரி. நம்ம தமிழ் புக்ல நீங்களும் நானும் என்ன படிச்சிருப்போம், ஈவேராவை பத்தி படிச்சிருப்போம், அண்ணா பத்தி படிச்சிருப்போம். சோ இது மாதிரியானதான் நம்மள முழுக்க இவர்களுடைய அரசியல், இவர்களுடைய வரலாறு மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான வரலாறு அப்படின்னு நம்பப்பட்ட ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல நம்ம வந்ததுனால இன்னைக்கு அவங்க போடும்போது அகைன் டிஎம்கேவோட இதெல்லாம் நம்மளால எது ஒரு கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் டுடே ஜெய்சங்கர் சார் அவரோட அந்த பிரஸ் மீட்ல பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் சொல்லும்போது நமக்கு வெரி கிளியரா தெரிஞ்சிருக்கு இது அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்க இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் அந்த ராஜா அவங்களோட சம்பந்தம், அந்த அவங்க ட்ரீட்டி, அது எதையுமே இவங்க ஷேர் பண்ண கிடையாது. ஷேர் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க. இதனால நமக்கு அதுக்கப்புறமேட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தமிழக மீனவர்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2014 வரை டில் என்டிஏ கேம் இன் டு பவர், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகும் வரை எத்தனையோ மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அதற்கு பிறகுதான் இன்று வரை கைது தொடர்ந்தாலும் அட்லீஸ்ட் 2014க்கு பிறகு அந்த கொல்லுவது நிறுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா தேனோ இப்ப நம்ம மிரட்டணும்னா மிரல்ற பிரைம் மினிஸ்டர் அங்க கிடையாது. ஒரு இந்தியனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுனால அவங்க பார்டருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணைக்காக அரெஸ்ட் பண்ற சிச்சுவேஷன் மட்டும்தான் இப்ப இருக்குது. அதையும் மோடி 3.0 வரும்போது அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா அதை ஒரு பிரைம் மினிஸ்டர்களும் சரி, ஜெய்சங்கர் மாதிரி உலகத்துக்கே ஜெய்சங்கர் மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிடைப்பாரான்னு தெரியாது. சச் அ நாலேஜ் பர்சன், சச் அ டிப்ளமேட்டிக் பர்சன். இவர்கள் போன்ற ஒரு ஸ்ட்ராங் லீடர் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பா மோடி 3.0 அமையும் போது இந்த கைதும் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஸோ ஃபியூச்சர் நமக்கு அதை என்ஷூர் பண்ணுது. பட் ஹிஸ்டரி தமிழக மக்கள் முக்கியமா இலங்கை விஷயத்துல நமக்கு எல்லாத்துக்கும் விவரம் தெரிஞ்ச ஒரு விஷயம் 2009 நடந்தது, அந்த சில மணி நேர உண்ணாவிரதம் டிராமா. ஸோ இது மாதிரியான ஒரு டிராமா அன்னைக்கு அரங்கேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது உண்ணாவிரதமா இல்லாம ஒரு பிளான்டு ஸ்டேஜ்டு மேனர்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஆர்டிஐ மூலமா தெரிஞ்சிருக்கு. இதை ஒன்ஸ் வெளியில வந்த உடனே இங்க இருக்கிற அந்த திராவிடியன் அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு திருநலுக்கு உள்ளாயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். உடனே வழக்கம் போல 29 பைசா கொடுத்தியா ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் 2014க்கு முன்னாடி என்னமோ இங்க ₹1 கொடுத்து 1.5 வாங்கிட்டு வந்த மாதிரி 29 பைசா கொடுத்தியா 29 பைசா கொடுத்தியா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எப்படியாவது அந்த பொய்யை நம்ப வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு இவரே ஸ்டாலின் அவர்களே ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வருமோ அதே ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிட்டு
அந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இவங்களோட டெல்லியோட ஆல்மோஸ்ட் டெல்லியோட இவங்களோட ஹெட் டிஆர் பாலு அவர் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே கரெக்டா வருது அப்படின்னு ஒரு அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன கொடுக்குறேன்னா சோ இவர்கள் மீது ஒரு தவறு வந்து வரும்போது, இவர்கள் கட்டமைக்கப்பட்ட அந்த வரலாறு உடைந்து உண்மையான வரலாறு வெளியே தெரிய தொடங்கும் போது அதை சகித்து கொள்ளாமல் மீண்டும் ஒரு அரசியல் பிள்ளை விளையாடுறாங்கன்னு தான் நம்ம இது பார்க்க முடியுது. சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து திரும்பி அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி. இதற்கு நிச்சயமாக வருங்காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களுக்கு வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த தேர்தலில் இதை புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும்ங்கிறது என்னோட ஆசை. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்வது உண்மைதான் வின்ஸ்டன். அதாவது 2014க்கு முன்பு வரை அந்த இடத்துல இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். எண்ணில் அடங்கானோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நீங்க பேப்பரை திறந்தாலே நம்மளுடைய தமிழக மீனவர்களின் சாவு இல்லாம அந்த பேப்பரை நம்ம முடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்தது. ஆனா இப்போதெல்லாம் ஒரு சிறை பிடிக்கிறாங்க, திரும்பியும் அதை வந்து இமீடியட்டா வித்தின் அ வீக் விடுதலை ஆற அளவு ஒரு ஸ்ட்ராங்னஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ஆர்டிகல் 6 யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த பிஷிங்காகவோ இல்லைன்னா அந்த கொண்டு போய் அந்த பொருளை வைக்கிறதுக்கான அந்த உரிமையை கூட நம்ம விட்டு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுதான் இன்னுமே ரொம்ப வருத்தமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை. இங்க தென் முனையில இருக்கிற இந்த கச்சத்தீவு ஒரு பிரச்சனைனா, வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒன்றாக இருக்கும் அருணாச்சல பிரதேசத்துல பக்கத்துல இருக்கிற அண்டை நாடான சீனா கொஞ்சம் சுதாரித்து கொண்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-15 இடங்களை, அதாவது அருணாச்சல பிரதேசத்தினுடைய இடங்களை பெயரை மாற்றி அவங்க மொழியில வெளியிட்டிருக்காங்க என்று, அவங்களுடைய பிரதேசம் என்று. இது போல இது ஒண்ணும் முதல் முறை கிடையாது. ஆல்ரெடி 2 முறை வெளியிட்டு இருந்தாலும் கூட இப்போது இன்று மறுபடியும் அதை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது கூட வந்து ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கா இன்றைய ஊடகங்கள்ல செய்தியா பரவி இருந்ததை பார்க்க முடிந்தது. இல்ல, இது வந்து ஒரு ஹாட் டாபிக்கா மாறினதுக்கு வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா, ஒருவேளை வந்துட்டு இந்த கச்சத்தீவு பற்றியான விஷயங்கள்ல வந்து பூமராங் ஆகுறது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், சேட்டலைட் ராக்கெட்ல எல்லாம் சில போட்டோ எல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு பாத்தீங்களா? சோ அதனால வந்து ஒரு நண்பர்களுக்கு பேரை கேட்டுக்கூடாது, அதனால வந்து நம்ம இன்னொரு ஹார்ட் டைவர்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனா பண்ணிருக்காங்க, எனக்கு தெரியல. பட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியா ஹிஸ்டாரிக்கல் ரீதியா பாக்கணும்னா, இப்போ 1959 டைம்ல இருந்தே வந்து பாத்துக்கோங்க, நமக்கு எப்படி இந்த பக்கம் வந்து பாகிஸ்தானோட எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கோ, அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து ஆல்மோஸ்ட் இன்வைட் பண்ணி 1959ல இருந்தே இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த வந்து இப்ப இன்னைக்கு கூட வந்து கச்சத்தீவு பத்தி இருக்கும்போது வந்து நிறைய ஊபிஸோட வந்து அவங்களோட கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சு. ஏன் சில அரசியல் சினிமா விமர்சகர்கள்னு சொல்லிட்டு கூட சில பேர் அரசியல் பேசுறவங்க கமெண்ட்லாம் கூட ட்விட்டர்ல பார்க்க முடிஞ்சு. என்னன்னா சரி அன்னைக்கு கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு நீங்க போய் வாங்க முடியுமா அப்படின்லாம். அவங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கொடுக்கும் போது ரொம்ப ஈஸி, திரும்பி வாங்கும் போது அப்படின்னா வி நீட் டு இன்வால்வ் இன் அ வார். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வார்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு என்னைக்குமே இந்தியாவா போய் வார்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ இன்னொன்று வார்ல இன்வால்வ் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பாக்குறோம், வேர்ல்டு வந்து இன்னைக்கு 2 வார் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வார்னால நம்ம எவ்வளவு வந்து குளோபலா எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கும். 1959லயே வந்து சைனா அக்வயர் பண்ணிட்டாங்க. அக்வயர் பண்ணிட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்க அதை ஒரு வேலையை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க பேரு மாத்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே வந்து அதை நம்ம ஒரி பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம கூட பாருங்க, எங்க வேணாலும் ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க நாட்டு மேப்ல நம்ம பேரை மாத்தி நம்ம மேப்ல அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் வெரி ரீசென்ட்லி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து அவங்களோட வெளியிட்ட இருக்கிற வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவோட சேர்ந்தது அப்படிங்கறது வந்து அட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ உலக நாடுகள் வந்து நமக்கு வந்து கரெக்டா அதுதான் நம்மளோட வந்து வெளியுறவு கொள்கை சொல்லுது. சோ அவங்க வந்து சொல்லிக்கிட்டே போலாம், அது எங்க ஏரியா, அது உங்க ஏரியான்னு சொல்லிக்கிட்டே போலாம். நோ ஒன் கேர்ஸ். அதேதான் நான் சொல்றேன். இப்ப வந்து இப்ப எங்க யாழ்ப்பாணம் இருக்கு, யாழ்ப்பாணத்தை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம ஆளுங்க விட்டுட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதி நகர்னு மாத்திடுவாங்க. இல்லைன்னா வந்து அண்ணா நகர் தான், இல்ல இன்னொரு கட்சி இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் நகர்னு மாத்துவாங்க. சோ இவங்க வந்து பண்ணிக்கலாம். பட் அவங்க மேப்ல அது மாறுதான்னு பார்க்கணும், பிளஸ் வந்து உலக நாடுகள் அதை அங்கீகரிக்குதான்னு பார்க்கணும், அதைதான் பார்க்கணும். சோ வந்துட்டு சைனா வந்து அப்பப்போ வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுக்கு என்ன ரீசன், அது யாரை காப்பாத்துறதுக்காக விளையாடுறாங்க அப்படிங்கிற அரசியல் வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம பல வியூகங்கள் வேணா வைக்க முடியும். அது மாதிரியான ஒரு கேமா தான் இதை பார்க்கணுமே தவிர, இதனால வந்து உலக அரசியலையும் சரி, உலக நாடுகள் மத்தியிலும் சரி, இந்தியாவுக்கும் சரி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனோட அவங்க சில பேர் திடீர்னு சொல்லுவாங்க, சைனா வந்து ஒரு வில்லேஜ் வந்து டெவலப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த வில்லேஜ் டெவலப் ஆனதும் சரி வித்தின் அவர் இந்தியன் பார்டர் கிடையாது. 1959 முன்னாடி சோ அப்ப யாரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு தெரியும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா சொல்லுவாங்க 2024லயும் வந்துட்டு அவர் பேரை சொல்றீங்களே அப்படின்னா, ஒரு வரலாற்று பிழை பண்ண ஒரு பேர் தான் நம்ம திரும்பி சொல்ல முடியும். அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? சோ அது மாதிரி வந்துட்டு அந்த டைம்ல நடந்துச்சு. 1959 இடத்துல அவங்க வந்துட்டு அப்பப்போ ஒரு மிலிட்டரி ட்ரூப் வைப்பாங்க, சில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க.
சோ அவர்கள் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல தான் அவங்க பண்றாங்களே தவிர நம்ம இந்தியன் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. சில நேரங்கள்ல அவங்க இன்வைட் பண்ண நினைக்கும் போது கூட நம்ம வெரி ரீசெண்டா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஒரு ஆயுதம் கூட இல்லாமல் எப்படி அவர்களை வந்து வீழ்த்தி அவர்களை வந்து புறமுதுகிட்டு ஓட விட்டார்கள் என்பதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ வந்துட்டு இந்த சைனா பாலிடிக்ஸ் வந்து அகைன் யாரை காப்பாத்துறதுக்காக இந்த டைம்ல அது எலெக்ஷன் டைம்ல அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது வந்து we need to wait and watch. மேபி சில வருடங்களில் அதுவும் நமக்கு வெளியில வரும். அது வெளியில வரும்போது அகைன் நம்ம வந்து எத்தனை பேரால் நம்ம வந்து தமிழக மக்கள் இந்திய மக்கள் வந்து துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டனர் அப்படிங்கிறது தெரியும் போது இன்னும் ஆச்சரியத்துக்கு வந்து உள்ளாக்கப்படுவார்கள். சோ கச்சத்தீவா இருந்தாலும் சரி, அருணாச்சல பிரதேசமாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் நிலைப்பாடு ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒரு லைனை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துக்கலாமா மினிஸ்டர்? கண்டிப்பா நம்ம வந்துட்டு இப்ப கடந்த 10 வருடமாக நம்ம பார்த்துட்டோம். நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உலக நாடுகளுக்கு வந்து உண்மையை ஒண்ணுதான் தெரியுது. வீண் வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்பை விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. நம்மளா யாரையுமே அட்டாக் பண்ண போறது கிடையாது, நம்மளா யாரையுமே வந்து அஃபெண்ட் பண்ண போறது கிடையாது. அதே நேரத்துல என் நாட்டுக்குள்ள வந்துட்டு என்னோட சோல்ஜரோட கழுத்தை வெட்டிட்டு நீ போகும்போது நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. அதே நேரத்துல என்னோட ஒரு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா மும்பைக்குள்ள வந்து நீ என்ன தாக்குதல் பண்ணிட்டு போவ, அப்பயும் நான் கை கட்டி சும்மா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சிடாத. இஃப் யூ ஸ்டார்ட் இன்வால்விங் அன்வான்ட் திங்ஸ் இன்சைட் மை பார்டர், அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்பதை கடந்த 10 வருட ஆட்சியில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பலமுறை நிரூபித்துள்ளார். அதுதான் மற்ற நாடுகளுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கண்ட்ரிஸ் தே வில் பி ரிமைன் ஃப்ரெண்ட். ஏன்னா இன்னும் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்களுடைய இன்டர்வியூ நம்ம நிறைய தடவை பார்க்கவும் சொல்லியிருக்காரு. நம்மளோட டிப்ளமேட்டிக் வந்து உண்மையாலுமே ஒரு எக்ஸ்பர்டைஸ் டிப்ளமேட்டிக். ரஷ்யாவோடய நம்ம ஃப்ரெண்டா இருப்போம், யூஎஸோடய ஃப்ரெண்டா இருப்போம், இஸ்ரேலோடையும் ஃப்ரெண்டா இருப்போம், பாலஸ்தீனோடையும் ஃப்ரெண்டா இருப்போம். சொல்ல போனா இப்ப ரீசெண்டா வந்த நியூஸ் வந்து பாத்துக்கோங்க, ரஷ்யன் பிரசிடென்டோட பேசி ஒரு நியூக்ளியர் வார நிறுத்தின ஒரு பெருமை வந்து இந்தியாவுக்கு தான் இருந்திருக்கு. அதை யூஎஸ் வந்து எங்களால முடியாது, நீங்க இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசி பண்ணிருக்காங்க. தட் இஸ் த பிளேஸ். அதான் உலகத்தின் ராஜகுருவாக நமது பிரதமர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது உலக நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளியர் ஸ்டேட்மெண்ட், தேவையில்லாம இந்தியாவை தொடாதீங்க. இந்தியா வந்து ஒரு மிகவும் அமைதியை விரும்பும் நாடு. உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் ஒன்றாக வளர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நாடு இந்தியா. அந்த இந்தியாவை சீண்டாம இருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் ஒரு நன்மையானதான விஷயம். ரொம்ப நன்றி வின்ஸ்டன். தொடர்ந்து நாளை அரசியல் சுடசுடவில் மீண்டும் நல்லதொரு செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.